Hi friends, நான் Shobana Shantakumar. Welcome to Shobana's Kitchen Tamil. ஏற்கனவே நாங்கள் நிறைய நான்வெஜ் ரெசிபிஸ் பார்த்துருக்குறோம். அதோட லிங்க்ஸை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கு நான் இன்னும் ஒரு டேஸ்டியான மட்டன் ரெசிபியை தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அதாவது மட்டன் கொத்துக்கறி வறுவல். இந்த டிஷ்ஷை நாங்கள் எப்படி ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் செய்யலாம்னு சொல்லி தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இப்போ நீங்களும் வாங்க இந்த டேஸ்டியான மட்டன் கொத்துக்கறி வறுவலை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். இந்த கொத்துக்கறி வறுவல் செய்யறதுக்கு முதல்ல ஒரு பேனை அடுப்பில் வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெயை விட்டுக்கொள்ளுங்க. எண்ணெய் நல்லா சூடாயினதும் அதில் 1 டீஸ்பூன் சின்ன சீரகமும் 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகமும் அதோட ஒரு துண்டு கருவேப்பிலையும் சேர்த்து முதல்ல நல்லா வதக்கி கொள்ளுவோம். இப்போ இதோட நாங்கள் ஏற்கனவே வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துக்கொள்ளுவோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் 600 கிராம் இறைச்சி எடுத்திருக்கிறேன். அதுக்கு 200 கிராம் வெங்காயம் சேர்த்துருக்கிறேன். இந்த வெங்காயத்தின் அளவை உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடுதலாகவோ அல்லது குறைவாகவோ சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ இதோட நாங்கள் கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ பாருங்க, இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்குது. இப்போ நாங்கள் இதோட 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கொள்ளுவோம். எப்போவுமே நீங்கள் நான்வெஜ் ரெசிபி செய்யும் போது இஞ்சி பூண்டு நல்ல பேஸ்ட்டாக அரைக்காம இவ்வாறு நறுவந்துருவலாக அரைச்சி சேர்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இஞ்சி பூண்டில் இருக்கிற ஃப்ளேவர் இறைச்சியோட சேரும் போது இன்னும் நல்ல டேஸ்டாகவும் அதே நேரத்தில் நல்ல வாசமாகவும் இருக்கும். இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை மணம் போனதும் நாங்கள் ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற அரைச்ச இறைச்சியையும் இதோட சேர்த்துக்கொள்ளுவோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இறைச்சியை நான் ஏற்கனவே கொஞ்சம் உப்பும் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து அவிச்சு வச்சிருப்பேன். இப்போ அதையும் இந்த வெங்காயத்தோட சேர்த்து நல்லா வதக்கி கொள்ளுவோம். இப்போ இதோட நாங்கள் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூளும் அதோட உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பையும் சேர்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் சேர்க்குற மிளகாத்தூளோட காரத்துக்கு ஏற்றவாறு கூடுதலாகவோ அல்லது குறைவாகவோ சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ பாருங்க, இந்த இறைச்சியோட நாங்கள் சேர்த்த வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது அந்த மிளகாத்தூள் மஞ்சள் தூள் எல்லாம் சேர்ந்து நல்லா அவிஞ்சு வந்திருக்குது. இப்போ கடைசியாக நாங்கள் இதோட ஒரு 3/4 டீஸ்பூன் மிளகு சீரகத்தூளும் அதோட 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். இந்த கொத்துக்கறி வறுவலை நான் இவ்வாறு ட்ரையாக தான் இறக்கி எடுக்க போகிறேன். ஒருவேளை உங்களுக்கு கிரேவி பதமாக இருக்கிறது விருப்பம்னு சொன்னால் இதோட நீங்கள் ஒரு தக்காளி பழத்தை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இல்லைன்னு சொன்னால் நல்லா பொடியாக கட் பண்ணியும் சேர்த்து கொள்ளலாம். இப்போ பாருங்க, எங்களோட கொத்துக்கறி மசாலாவை நாங்கள் இறக்குற டைமுக்கு வந்துட்டோம். இப்போ இதோட இவ்வாறு கொஞ்சம் கொத்தமல்லி தலையை தூவி இறக்கி கொள்ளுவோம். இப்போ பாருங்க, நாங்கள் செய்த கொத்துக்கறி வறுவல் நல்ல கமகமான வாசத்தோட நல்ல காரசாரமாகவும் அதே நேரத்தில் நல்ல டேஸ்டாகவும் வந்திருக்குது. இந்த கொத்துக்கறி வறுவலை நீங்கள் ரொட்டி சப்பாத்தி நான்னு சொல்லி மட்டும் இல்லாமல் நல்ல சுட சுட சாதத்தோடு சாப்பிட்டு பாருங்க, ரொம்பவும் அருமையாக இருக்கும். இல்லைன்னு சொன்னால் சமோசா பேட்டிஸ் கறிபன் செய்யும் போது இதை நீங்கள் ஸ்டஃபிங்காக வச்சு பாருங்க, இன்னும் நல்ல டேஸ்டாக இருக்கும். ஏற்கனவே நாங்கள் மாற்றச்சியை வச்சு எப்படி சமோசா செய்யறதுன்னு சொல்லி பார்த்துருக்கோம். அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி இந்த சமோசாவில் இந்த மட்டன் கொத்துக்கறி வறுவலை வச்சு ஒரு தரம் ட்ரை பண்ணி பாருங்க, இன்னும் நல்ல டேஸ்டா இருக்கும். உங்களுக்கும் இந்த கொத்துக்கறி வறுவல் பிடிச்சிருக்குமென்னு நம்புறேன். நீங்களும் ஒரு தடவை இதே அளவில் இதே முறையில் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட மீண்டும் சந்திப்போம்.